ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிவன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். யூஎஸ் ஆயில் வந்து நேற்று எந்த மாதிரிங்க இருந்தது அப்படின்னா, ஒரு அப் அண்ட் டவுன், அதாவது நினச்ச அளவை விட கொஞ்சம் பெரிய அளவில் தான் மேலே வந்தது. $67.28 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆயிருந்தது. அதாவது வந்து கொஞ்சம் கீழே வந்து இறங்கி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு. ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் க்ளோஸுக்கு மேலே போயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் சைடு பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மறுபடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக பார்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துலயே பிரேக் அவுட் நடந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா நாம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக பார்க்கலாம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரீன் கலர் கொடுத்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட்டாகவே பார்க்கலாம், ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்க்க வேணாம். இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து ஆக்ட் ஆகும். அது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட டார்கெட் இன்னைக்கு வந்து எவ்வளோ தூரம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு $67.28 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. அதையும் தாண்டி கூட போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் மார்னிங்லேருந்தே நமக்கு வந்து ஒரு பை வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து 5977 எல்லாம் பிரேக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட 100-150 பாயிண்ட் பக்கம் மேலே வந்திருக்கு. இப்போ மறுபடியும் மேலே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேலே வரும். இப்போ தானே நம்ம யூஎஸ் ஆயிலில் பார்த்தோம். ஸோ யூஎஸ் ஆயிலில் நமக்கு வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து கண்டினியூஸாக மேலே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிடலாம் இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனுங்கிறது 60,022. இந்த மாதிரி நைட் டைம், அதாவது இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுலலாம் இறங்கியிருக்கு. 6120லேருந்து 6044 வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 60,023. இந்த ஜோன் வந்து பெரிய அளவில் இறங்கியிருக்கனால இந்த இடத்துல மட்டும் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன் நான் இந்த ஜோனில். டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸுங்கிற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி இந்த இடம் 6116 வந்து நமக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸுக்கு மேலே, ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே கொடுத்துருக்கு. அதே மாதிரி அகைன் இந்த இடம் வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 6116. அதே மாதிரி சப்போர்ட் வந்து 6023. இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் சப்போஸ் கொடுத்துட்டானாலே நமக்கு வந்து கண்டிப்பாக 6116 எல்லாம் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். வேறு ஏதாவது பேட்டர்ன் ஏதாவது கிரியேட் ஆயிருந்தால் நான் ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் தாங்க மாறி போயிட்டு இருக்கு. நேற்று கூட நான் வந்து பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் 282ல். பட் அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே வந்திருக்கு. இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் இப்போதைக்கு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து மேலே போயிட்டு தான் கீழே வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ 269.8ங்கிறது சப்போர்ட் ஜோன். இதோட அப்சைடு வந்து இந்த அளவுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 280 வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இதோட ஸ்டாப் லாஸ்ங்கிறது இந்த லோ தான். ஸோ 269.8ல் சப்போர்ட் ஜோன், 287.9ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து கோல்டு வந்து நல்லா ஏறி இருக்கு. நேற்றெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா $5250 பக்கம் ஏறி இருக்கு. ஏறின வேகத்திலேயே கீழே இறக்கி விட்டாங்க. கிட்டத்தட்ட $55 பக்கம் மைனஸில் போயிட்டு இருக்கு. சில்வரும் அதே மாதிரி தான், ஒரு $1.7 மைனஸில் போயிட்டு இருக்கு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஏறும், அடுத்த நாள் இறங்கிரும், இல்லைன்னா இறங்கும், அடுத்த நாள் ஏறும், இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வந்து பை போகுமாங்கிறது டவுட்டு தான். நெக்ஸ்ட் வந்து கோல்டு எம்சிஎக்ஸ் லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ கோல்டுக்கான பை சைடு பிரேக் அவுட் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணலை. பை சைட் பிரேக் அவுட் பண்ணுங்கிறது 1,61,733. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 1000 to 2000 பாயிண்ட்ஸ் வந்து அகைன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இது வந்து செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட் 1,60,810. ஸோ இந்த செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட் இது பண்ணால் இங்கேருந்து ஒரு 2000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,58,156. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நமக்கு வந்து கோல்டு வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து சில்வர். இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டோம்னா கூட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா 2,68,252 ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,60,050. ஸோ இந்த இடம் வந்தால் ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா லோ டு ஹை வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2,60,000ல் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா 268ல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னா 260. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கோல்டு அண்ட் சில்வரில் வந்து இருக்குது. சில்வரில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காப்பர்.
காப்பரோட சப்போர்ட் ஜோன் வந்து 1189. ஸோ இந்த இடத்த சப்போர்ட் எடுத்தால் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஓகே, யூஎஸ் ஆயில் வந்து பை தான், செல்லிங் எடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போதைக்கு வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் போட்டு கிரீன் கேண்டில் வந்து மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 6116 வரைக்கும் நாம் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.